ப்ரிப்பேரிங் செஷன் மாதிரி வச்சுட்டாங்க. நாங்கள் முதல்ல அறிமுகமானதுனால நடிக்கிறது கொஞ்சம். நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது உங்களுக்கு யார் பெஸ்ட் பேராக தோணுச்சு? சிக்கலான கொஸ்டின். இதில் கிஷன் தான் பேர். அதனால வந்து ராஜோட எனக்கு ஒரு மைண்ட் எனக்கு தெரியும் இல்லையா அவர் பேர். ஸோ அதனால எனக்கு அந்த லோக்கத்தையே நான் பார்க்குறேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் மூவி. அடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். நான் இன்னும் ஏற்கனவே ஒரு மூவி முடிச்சிருக்கேன். அது இன்னும் அனௌன்ஸ் பண்ணேன். நான் அப்போ நான் தருணம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த செகண்ட் ஏஜாவிலேயும் நல்ல நடிப்பு வழங்கியிருந்தீங்க. இதுலேயே அருமையான நடிப்பு. 3வது படத்துலேயே டேரக்ட் படத்தில் இருப்பீங்களா? அது டேரக்டர் கேளுங்க. அவர் ஓகே 100%. இப்போ நீங்கள் பட் அவர் மோஸ்ட்டாக வந்துட்டு டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் தான் நினைப்பாரு. தேஜா வந்து ரொம்ப குட்டியான கதாபாத்திரம்னால அவர் அண்ட் இதுலேயும் வந்து அந்த இன்னசென்டான கேர்ள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால அவருக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி ஸ்கிரிப்ட் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா கூப்பிடுவார். இப்போ இந்த படத்துலேயே வந்து ஃப்ளாட்ஸில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களே தெரியாது. ஆனால் வந்து ஃப்ளாட் வந்து நிறைய நேரம் ஓப்பன்லேயே இருந்த மாதிரி இருந்தது. அது நீங்கள் நடிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சா? இப்படி ஓப்பன்லேயே இருக்குமா அப்படின்னு? ஆக்சுவலி எங்கள் எப்பவுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமாக பழகின நெய்பர்ஸ் அந்த மாதிரி. பட் அந்த கதையிலையும் நான் ஒரு மோட்டிவோட தான் இருக்கேன். அந்த பையன் அந்த ஃப்ளாட் மூவ் ஆனதே அந்த பையன் மேலே ஒரு இது வச்சு தானே நான் போகிறேன். மேலே நிறைய சொன்னார். ஸோ அதனால எனி டைம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தானே இருப்பேன். மீராவா ஜெயிச்சிருக்கிறீங்க. ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக வந்து எங்கள் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 100% கொடுத்துருக்கா. எனக்கு நல்ல கதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி நாங்கள் ஜெயிக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவோம். உங்கள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.